வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 2 ஃபர்ஸ்ட் லெசன் வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா இந்த லெசனோட பார்ட் 1 தான் பார்க்க போறோம். ஸோ வேதிக் ஏஜ் எப்ப பிகின் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டஸ் சிவிலைசேஷன் முடிவடையும் போது இந்தியால வந்து அர்பனைசேஷனோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிவுக்கு வருது. அந்த டைம்ல தான் ஆரியன்ஸ் வந்து இந்தியாக்குள்ள வராங்க. சோ ஆரியன்ஸ் இந்தியாக்குள்ள வர அந்த டைம் பீரியட் தான் நம்ம வேதிக் ஏஜ்னு சொல்றோம். இவங்களோட கல்ச்சர் தான் வேதிக் கல்ச்சர். இந்த வேதிக் கல்ச்சர் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி சொல்றோம்? அதாவது இந்த வேதிக் ஏஜ் அப்படின்ற அந்த வேதிக் அப்படின்ற வேர்ட நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 வேதாஸ் அத பேஸ் பண்ணி வரதுனால தான் வேதிக் ஏஜ்னு சொல்றாங்க. இந்த வேதிக் ஏஜோட டைம் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1500 to 600 BCE பிஃபோர் காமன் எரா. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன். அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ஆரியன்ஸ் யாரு? அப்ப ஆரியன்ஸ் இந்தியாக்குள்ள வர டைம் பீரியட் தான் நம்ம வேதிக் ஏஜ்ன்னு சொல்றோம். அப்ப ஆரியன்ஸ் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆரியன்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தோம்னா, இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் பேசுறவங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா, செமி நொமாடிக் பாஸ்டரலிஸ்ட் அதாவது நாடோடிகளா வாழ்ந்தாங்க. இடம் விட்டு இடம் பெயர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க ஆரிஜின் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் ஏசியா. சென்ட்ரல் ஏசியால இருந்து கைபர் பாஸ் வழியா, இந்து குஷ் மவுண்டன்ஸ்ல இருக்கக்கூடிய கைபர் பாஸ் வழியா இந்தியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சாங்க. இவங்களோட மெயின் ஆக்குபேஷன் பார்த்தோம்னா கேட்டில் ரியரிங் கால்நடை வளர்க்கிறது தான் இவங்களோட மெயின் ஆக்குபேஷனா இருந்துச்சு. ஆல்சோ தே பிராக்டிஸ்ட் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு டைப் ஆஃப் ஃபார்மிங் மெத்தட். இந்த ஃபார்மிங் மெத்தட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் லேண்ட்ல இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள அழிச்சிட்டு, ஒரு ஷார்ட் டைம்க்கு அங்க ஏதாவது கல்டிவேஷன் பண்ணுவாங்க. விவசாயம் ஏதாச்சும் பண்ணி, அதுல இருந்து சாகுபடி எடுத்துட்டு, திரும்ப அந்த லேண்ட விட்டுட்டு, இன்னொரு லேண்டுக்கு மூவ் ஆவாங்க. சோ இத தொடர்ந்து அவங்க வெவ்வேறு லேண்ட்ல பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். இத வந்து ஆரியன்ஸ் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இவங்களோட டைம் லைன் அண்ட் எங்க இந்தியால எந்தெந்த ரீஜன்ல இவங்க இருந்தாங்க, இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான சோர்சஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ இவங்களோட ஜியோகிராபிக்கல் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா இந்தியால நார்த் இந்தியா தான். மெயினா வந்து பார்த்தோம்னா நார்த் வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் இந்தியா. இந்த ரீஜியன்ல தான் இவங்க இருந்தாங்க. இவங்களோட பீரியட வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, அயர்ன் ஏஜ்ன்னு சொல்றாங்க. ஏன் அப்டின்னா, அயர்னால யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் அயர்ன் ப்ராடக்ட்ஸ வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால வேதிக் ஏஜ வந்து நம்ம அயர்ன் ஏஜ்ன்னு சொல்லலாம். இவங்களோட டைம் லைன் பார்த்தோம்னா 1500 to 600 BCE. இவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அவைலபிளா இருக்கிற சோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேதிக் லிட்டரேச்சர். இந்த வேதிக் லிட்டரேச்சர் பத்தி நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம். பட் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச அந்த 4 வேதாஸும் வந்து இவங்கள இவங்கள பத்தி நமக்கு தெரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இவங்களோட சிவிலைசேஷனோட நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரூரல் அதாவது ஒரு கிராம நாகரிகமா தான் இருந்திருக்கு. வேறஸ் இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து பார்த்தோம்னா, அர்பன் டைப் ஆஃப் சிவிலைசேஷன் அதாவது அவங்களது வந்து நகரமயமாதல். ஆனா இவங்களது வந்து இது கிராம நாகரிகமா தான் இருந்திருக்கு. எக்ஸ்டென்ட் ஆஃப் வேதிக் கல்ச்சர். ஸோ இந்த வேதிக் கல்ச்சர் வந்து நம்ம மேப்ல பார்க்க போறோம். எந்தெந்த ரீஜியன்ல வந்து ஆரியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேதிக் ஏஜ பேசிக்கா 2 டைப்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க. இயர்லி வேதிக் பீரியட் அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட். இதுல இந்த இயர்லி வேதிக் பீரியட் மக்கள் வந்து எந்த ரீஜியன்ல இருந்திருக்காங்கன்னா, பஞ்சாப் ரீஜியன். விச் இன்க்ளூட்ஸ் தக்ஷிலா, ஹரப்பா இந்த ஏரியா ஃபுல்லா இன்க்ளூட் ஆகுறது தான் இயர்லி வேதிக் பீரியட். லேட்டர் வேதிக் பீரியட்ல இருக்கக்கூடிய ஆரியன்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஈஸ்ட்வர்ட் மூவ் ஆயி, இந்த கங்கா, யமுனா ரிவர் இந்த ரீஜியன வந்து இவங்க ஆக்குபை பண்ணாங்க. சோ இதுல இம்பார்ட்டன்டான பிளேஸஸ் பார்த்தோம்னா, அயோத்தியா, இந்திரபிரஸ்தா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஆரியன்ஸ் அண்ட் தியர் ஹோம் இன் இந்தியா. இயர்லி வேதிக் ஆரியன்ஸ் பேசிக்கா நம்ம ரிக் வேதிக் ஆரியன்ஸ்னு சொல்றாங்க. சோ இவங்க வந்து பார்த்தோம்னா, செமி நொமாடிக் பாஸ்டரல் பீப்பிள்ன்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் வெல்த் என்ன அப்படின்னா கேட்டில். அதாவது கால்நடைகள் தான் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சொத்தா இருந்துச்சு. அண்ட் இவங்களோட ஹோம்லேண்ட் பார்த்தோம்னா, இயர்லி வேதிக் ஆரியன்ஸ் அதாவது ரிக்வேதிக் ஆரியன்ஸோட ஹோம்லேண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி மேப்ல பார்த்த மாரி பஞ்சாப். அந்த டைம் பீரியட்ல வந்து இத சப்த சிந்துன்னு சொல்லியிருக்காங்க. சப்த சிந்துன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ். இட் இஸ் கால்ட் அஸ் லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ். நெக்ஸ்ட் அரவுண்ட் 1000 BCE அதாவது 1500 to 1000 இந்த பீரியட் தான் ரிக்வேதிக் ஆரியன்ஸ். அதுக்கப்புறம் 1000 BCல வந்து பார்த்தோம்னா லேட்டர் வேதிக் பீரியட் வந்துரும். சோ இந்த டைம் பீரியட்ல ஆரியன்ஸ் வந்து இந்தியால ஈஸ்ட்வர்டா நகர்ந்து இண்டோ கேங்கடிக் பிளைன்ல செட்டில் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் இந்த ஆரியன்ஸ் தான் வந்து அயர்ன் ஆக்சஸ் அண்ட் பிளவுஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அதனால தான் இந்த பீரியட நம்ம ஐரன் ஏஜ்ன்னு சொல்றோம்.
நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 வேதாஸ் which belongs to this period வந்து பார்த்தோம்னா ரிக், யஜுர், சாம, அதர்வ. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏதாவது எங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த லெசனோட பார்ட் 2 will be continued in next video.